பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் கூடி தேவனை ஆராதிக்கவும் பாடவும் துதிக்கவும் தேவன் தந்த கிருபைக்காக நாம் அவரை துதிப்போம். கடந்த 9 மாதமும் நம்மை தேவன் காத்து நம்மை வழிநடத்தியிருக்கிறார் என்பது ஒரு சத்தியம், உண்மை. அவர் காத்தார், இப்பொழுதும் காக்கின்றார். வரப்போகிற நாட்களிலும் நம்மை அவர்தான் காக்கப் போகிறார். கர்த்தர் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்துதான் நாம் இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் ஆராதிக்கிற தேவன் காண்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை காக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆகவே நாம் அவரை சேவிப்போம், நேசிப்போம், அவரில் அன்பு கூறுவோம், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம். அப்பவால் கர்த்தர் கொடுத்த இந்த டிசம்பர் மாதத்துக்காக கர்த்தரை நாம் துதிப்போம். டிசம்பர் மாதம் நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான மாதம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனன நாள், பிறந்த நாள். இந்த மாதத்தின் 25ஆம் தேதி வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை காணவும், இந்த வருஷத்தின் கிறிஸ்துமஸை நாம் காணவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் துதிப்போம். நாம் எல்லாரும் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாவதும் தேவனுடைய கிருபை என்பதை நாம் மிகவும் தாழ்மையோடு தேவ சமூகத்திலே நாம் உணர்ந்தவர்களாய், அதை ஒப்புக்கொண்டவர்களாய் தேவனை ஆராதிப்பதுதான் நியாயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்திக்கு, இன்றைய தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட பாடம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நானே படிக்கின்றேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் படித்த அந்த பகுதி ஒரு தீர்க்க தரிசன வசனம். நடக்க போகிற 700 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றார். It is a word of prophecy. தீர்க்க தரிசன வசனம் என்று இதை நாம் சொல்ல வேண்டும். வரப்போகின்ற இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி 40 வருஷம் தான் உயிர் வாழ்ந்தார். அவருக்கு 2 குழந்தைங்க இருந்தது. ஏனோம், ஆகாஸ், எசேக்கியா, உசியா போன்ற புகழ்பெற்ற யூதா ராஜாக்களின் நாட்களிலே அவர் தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்தார். கடைசி அவர் மனேசா என்ற ராஜா ஆட்சி செய்யும் பொழுது வாளால் அறுக்கப்பட்டு ஒரு இரத்த சாட்சியாக மரித்த என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தால் அங்கே அது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பைபிளில் இருக்கிறார்கள். சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்வார்கள் 12 தீர்க்கதரிசிகளை. பெரிய தீர்க்கதரிசிகள் என்று 3 தீர்க்கதரிசிகளை சொல்வார்கள். அந்த பெரிய தீர்க்கதரிசிகள் தான் ஏசாயா, எரேமியா, எசேக்கியா. ஆனால் பைபிளில் இருக்க எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மிக பெரிய தீர்க்கதரிசி யார் என்றால் ஏசாயா
தீர்க்கதரிசி. ஏனென்றால் அவர் அப்பேற்பட்ட தீர்க்க தரிசனங்களை அவர் உரைத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 700 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் பிறக்க போகிற இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த ஆண்டவர் கர்த்தர் மனுஷ சாயலாக அடிமை ரூபம் எடுத்து சிலுவை மரணமறியும் தன்னை தாழ்த்தி பெத்லகேமின் கன்னி மரியாளின் மகனாக பிறக்க போகின்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, what will be his character? அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார் என்று அவர் வர்ணிப்பதுதான் இந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதிலே அவர் வரிசையாக 6 காரியங்களை சொல்வார். வரப்போகிற அந்த இயேசு கிறிஸ்து, பெத்லகேமிலே பாலனாய் பிறக்க போகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவின் தோளின் மேல் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். 1. 2வது சொல்லுகிறார், அவர் நாமம் அதிசயமானவர். 3வது சொல்லுகிறார், அவர் ஆலோசனை கர்த்தர். 4வது சொல்லுகிறார், அவர் வல்லமை உள்ள தேவன். 5வது சொல்லுகிறார், நித்திய பிதா. 6வது சொல்லுகிறார், சமாதான பிரபு. பாருங்கள், வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். ஆனால் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் குறித்து படிக்க முடியாது. இந்த 6 வர்ணனையிலிருந்து ஒன்றை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அது என்னவென்றால், வரப்போகிற இயேசு கிறிஸ்து அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானது என்று தீர்க்கதரிசி உரைக்கின்றார். அருமையானவர்களே, வரப்போகின்ற இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் என்றும் அவருடைய நாமம் அதிசயமானது என்றும் அவர் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கிறது. 66 புத்தகங்களை நாம் படித்து பார்த்தால் ஆரம்பத்திலே அதிசயம் தொடங்கும். In the beginning God created heaven and earth. தமிழிலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். It started with wonders. அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் பரிசுத்த வேதாகமம் உதயமாகிறதை நாம் பார்க்கிறோம். அது முடியும் பொழுதும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற ஒரு அறைகூவலோடு பைபிள் முடியும். ஆகவே பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கின்ற அந்த தேவன் கர்த்தர் ஆண்டவர் அதிசயமானவர், அவருடைய நாமமும் அதிசயமானது என்பதை இந்த ஆராதனையிலே நாம் உணர்ந்து அதை நினைவு கூர்ந்து நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிறவர், அதிசயமானவர், அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லி இன்றைக்கு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, அதிசயம் என்பது சூப்பர் நேச்சுரல், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை தான் அதிசயம் என்று சொல்வார்கள். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதுதான் அதிசயம். His name shall be called wonderful. Our God is wonderful God. நம் தேவன் அதிசயமான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை இந்த நாளில் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 78:11 நாம் பார்க்கின்றோம், அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்து போனார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்கள்
அவர் செய்த செயல்கள், அவர்களுக்காக அவர் செய்த செயல்கள், அவர்களுக்காக அவர் காண்பித்த எத்தனையோ அதிசயங்கள் எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறந்து போகின்ற வாழ்க்கை. இன்றைக்கு விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு அதிசயங்களையும், அதிசயமாய் உயர்த்தின விதங்களையும் மறந்து போனவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். அங்கே சங்கீதம் 78:11 இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேல், தேவனுடைய பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்டப்படுகிறது. என்ன குற்றம்? கர்த்தருடைய கிரியைகளை, செயல்களை மறந்து போனார்கள். கர்த்தருடைய அதிசயங்களை மறந்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய அதிசயங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த கிரியைகளையும் நாம் மறந்து விட்டால் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கிறது. என்ன நடக்கும் தெரியுமா? சங்கீதம் 78:32 சொல்லுகிறார், இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். அந்த தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய செயல்களை, தேவனுடைய அதிசயங்களை நினைத்து பார்க்காத மக்கள் ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும், பாவத்தை ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. அதனால் அவர்கள் அழிய போவது நிச்சயம். பாவத்தினால் அவர்கள் சாகப்போவது நிச்சயம். பாவத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை இழக்க போவதும், சமாதானத்தை இழக்க போவதும் நிச்சயம். ஆகவே அவர்கள் தேவனை மறக்கிறவர்கள், தேவனுடைய அதிசயங்களை மறக்கிறவர்கள், தேவனுடைய செயல்களையும் கிரியைகளையும் மறக்கிறவருடைய முடிவு என்னன்னா ஒரு பாவத்தில் ஜீவிச்சிடும். அதுதான் அவங்களுடைய முடிவு. ரகசியமான பாவம், வெளிப்படையான பாவம், தனக்கு ஆத்மாவுக்கு விரோதமான செய்கின்ற பாவம். இதிலே தான் அந்த மனிதன் ஜீவிக்க முடியும் தவிர வேற ஒன்றையும் அவனால சாதிக்க முடியாது. 106 சங்கீதம் 7 தேவனுடைய அதிசயங்களை மறந்து போன ஜனங்களை குறித்து மறுபடியும் தேவன் குற்றம் சாட்டுகிறார். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, அவர் அதிசயங்களை விசுவாசியாத மனுஷன், அவருடைய செயல்களை விசுவாசியாத மனிதன், கர்த்தருடைய நாமம் அதிசயமானது என்பதை உணராத ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்றானா, சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்துல என்ன பண்றானா, கலகம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலகம் பண்றது இன்னைக்கு பெருத்து போச்சு. ஆபீஸ்ல கலகம் பண்றோம். எனக்கு நல்லா தெரியும். 30 வருஷத்துக்கு மேல நான் ஆபீஸ்ல பணியாற்றி தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். கலகம் பண்ணுவாங்க. குடும்பத்திலே கலகம் பண்ணுவார்கள். திருச்சபையில கூட கலகம் பண்ணுவார்கள். இதெல்லாம் கலக குணத்துல சாத்தானுடைய குணம், கலக குணம். சாத்தான் எப்பவுமே இந்தியா மீன போய் கோல் சொல்லி என்ன கலகத்தை அவன் தூண்டுகிறான். இந்த மக்கள் யார் என்றால் தேவனுடைய கிருபையை இழந்து போன மக்கள், தேவனுடைய அதிசயங்களை உணராத மக்கள். தேவன் சிவந்த சமுத்திரத்தை 2 பிரிந்து பெரிய அதிசயத்தை செய்து பார்த்து கூட என்ன பண்றாங்கன்னா, சிவந்த சமுத்திரத்து ஓரத்துல கலகம் பண்றாங்க. ஆகவே நம் தேவன் அதிசயமானவர், நம் தேவனுடைய நாமம் அதிசயமானது. அதை விசுவாசியாத மக்கள், அதை மறந்து போகிற மக்கள் பாவத்திலே ஜீவித்து கலகக்காரர்களாக இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஓகே, நாம் இப்பொழுது சப்ஜெக்ட் வருவோம். அவர் நாமம் அதிசயமானது. பிறக்க போகின்ற இயேசு கிறிஸ்துவை 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த, 40 வருஷம் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கின்றார், பார்த்து ரசிக்கின்றார். இயேசு அதிசயமானவராக அவர் காட்சியளிக்கின்றார். பெத்லகேம் பாலன் அதிசயமானவராக அவர் அங்கே காண்கின்றார். கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை பார்த்து அவர் ரசித்து அந்த தீர்க்க தரிசனத்தை பெருமையாக சொல்லுகிறார். அவர் நாமம் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு அவர் அதிசயங்களால் நிரப்பப்பட்டவராய், அவர் போகின்ற இடமெல்லாம் அதிசயங்கள் நடைபெறும் என்பதை அவர் கண்டவராய் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பிலே அதிசயமானவர். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். இது அதிசயம் அல்லவா? புருஷ சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது அவர் பிறவாமல் கன்னியினுடைய மகனாக, கன்னியினுடைய வயிற்றில் கிறிஸ்துவின் வித்தாக பிறந்ததே ஒரு அதிசயம். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அதிசயம் உலகத்துல நடந்ததும் இல்லை, நடக்க போறதும் இல்லை. யாரும் இனி அப்படி ஒரு அதிசயம் நடக்காது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கன்னி மரியின் பாலகனாய் பிறந்ததினால் அவர் பிறப்பிலே அதிசயமானவர். அவருடைய வாழ்க்கை, இஸ் லைஃப் வாஸ் வண்டர்ஃபுல். அவர் வாழ்ந்த வாழ்க்கை அதிசயமான வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பின்பற்றுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒரு அதிசயமான ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதனையிலே அதிசயமானவர். இன்றைக்கு உலக அளவிலே பார்த்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைக்கு ஒப்பான போதனை கிடையவே கிடையாது. நம்முடைய மகாத்மா காந்தி முதல் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் முதல் ஒபாமா முதல் இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கின்ற தோல்வி அடைய போகின்ற ட்ரம்ப் வரை அவருடைய வாழ்க்கையை, அவருடைய போதனைகளை பாராட்டி பேசியிருக்கிறார். நம்முடைய மகாத்மா காந்தி சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை தான் நான் பின்பற்றினேன். சுதந்திர போராட்டத்துக்கு அகிம்சை எங்கே கற்றுக்கொண்டேன் என்றார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று இயேசுநாதர் சொன்னார். அதை பார்த்துதான் நான் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு இந்த அகிம்சா என்ற கொள்கை கையில் எடுத்து வெள்ளைக்காரனை இந்த தேசத்தை விட்டு விரட்டி அடித்தேன் என்று சொன்னார். கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது, ஆனால் கிறிஸ்துவை பிடிக்கும். ஏன் எனக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது என்றால், கிறிஸ்துவனுடைய கொள்கைகளை அவர்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் உலக வரலாற்றில் முன்னணியிலே இருக்கிறது. இந்த போதனைக்கு இணையாக இந்த போதனை என்னுடைய புத்தகங்கள் விற்ற அளவுக்கு எந்த புத்தகங்களும் இன்றைக்கு உலகத்தில் விற்கப்படவில்லை என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. பைபிள் விற்ற மாதிரி உலகத்தில் எந்த புக்குமே இந்த அதுக்கு ஈடாக விற்கப்படவில்லை. ஏன்? பிகாஸ் ஹிஸ் டீச்சிங் வாஸ் வண்டர்ஃபுல். அவர் ஒவ்வொரு செய்தியை எழுதும் போது அதிசயமா இருக்கும். ஜனங்க அவரையே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் வார்த்தையிலே, சொற்களிலே அல்லது போதனையிலே, தன்னுடைய உபதேசத்திலே அவர் அதிசயமான இருப்பார். அவருடைய போதனைகளிலே அவர் அதிசயமானவர். அடுத்தபடியாக நான்காவது, ஆண்டவர் அவருடைய செயல்களிலே அதிசயமானவர். எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்க? ரொம்ப சுலபமான செய்தி. அவர் செயல், his deeds was wonderful. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். It is what his deeds. உடனே அங்கே மிகுந்த அமைதல் உண்டாகிறது. இந்த செயல்பாடு அதிசயம் இல்லையா? கானான் கல்யாணத்துக்கு போகிறார், தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார். இது வண்டர்ஃபுல் இல்லையா? குஷ்டரோகி அவரை பார்த்து ஜெபிக்கின்றார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று. உடனே ஆண்டவர் அவர் செயல்படுகின்றார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தம் ஆகும். 38 வருஷம் வியாதியா இந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நீ சுகம் அடைய விரும்புகிறாயா? ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை. நான் குளத்துல இறங்கி சுகம் அடையலாம் நினைக்கிறது முன்னால இன்னொரு மனிதன் இறங்கி விடுகிறார், எனக்கு சுகம் அடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவரிடத்திலே கதறும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. Instantly, immediately he started walking. He was completely healed.
இது இந்த செயல்கள் எல்லாம் வண்டர்ஃபுல் இல்லையா? மரித்த லாசரை 3ஆம் நாள் வெளியே வா என்று குரல் கொடுத்து உயிரோட எழுப்பினவர் நம்முடைய கர்த்தர். இது வண்டர்ஃபுல் இல்லையா? இதையெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி முன்னோக்கி பார்க்கின்றார். ஆஃப்டர் 700 years நடந்து போகிற அந்த லாசரை வெளியே வாருங்கிற அந்த செயல்பாடை ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்துதான் சொல்லுகிறார். அவன் நாமம் அதிசயமானவர். பிகாஸ் இஸ் கோயிங் டு டு வண்டர்ஸ் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய 4 சுவிசேஷத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே வண்டர்ஃபுல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செயல்களில் கிரியைகளில் அதிசயமானவர். அது மாத்திரமா, அவர் மரணத்தில் அதிசயமானவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 3 மணி நேரம் சிலுவையிலே பாடுபட்டார். அழகான 7 பொன்மொழிகளை சொன்னார். தன்னை கொலை செய்தவர்களை அவர் தூஷிக்கவே இல்லை. பிதாவே இவருக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று மறிக்கும் பொழுது தெளிவாக, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை நான் ஒப்புவைக்கிறேன் என்று சொல்லி அழகாக மறித்தார். ஆகவே அவர் மரணத்திலே அதிசயமானவர். His death was wonderful. அதைதான் அதை சொல்லுகிறார். 700 வருஷத்துக்கு முன்னால் என்று பார்க்கிறார் அவருடைய மரணத்தை. அவர் மரணத்தில் அதிசயமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமா, மரித்து 3ஆம் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். உலக வரலாற்றில் இதுவரைக்கும் உயிரோடு யாரும் எழுந்திருக்கவில்லை. வரப்போகிற நாட்களிலும் எழுந்திருக்க போவதில்லை. இந்த மாதிரியெல்லாம் செய்தன்னு சொல்லி அவமானப்பட்டு போன எத்தனையோ முனிவர்கள் வேற மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தவிர மரித்து உயிர்த்தவர் இந்த உலகத்தில் இதுவரை இருந்ததில்லை, இனிமேல் இருக்க போவதும் இல்லை. அவர் உயிரோடு எழுந்து 500 பேருக்கு தரிசனமானார். எல்லாரையும் பார்த்து சொன்னார், என்னை தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். அவர்களோடு அவர் புசித்தார், அவர்களோடு கூட அவர் பேசினார், சம்பாஷித்தார், ஷேர் பண்ணார். அவருடைய பிரச்சனைகளை அவர் ஷேர் பண்ணார். அநேகருடைய கண்ணீரை துடைத்தார். உயிர் திறந்து அநேகருக்கு அவர் காட்சி அளித்தார். 500 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு ஆண்டவர் காட்சி அளித்து தன்னை உயிருள்ளவர் என்று நிரூபித்தார். பத்மூர்த்திகளை போடப்பட்ட யோவானை பார்த்து சொல்லுகிறார், நான் மரித்தேன், ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். உனக்காக நான் உயிரோடு இருக்கிறேன். உன் குடும்பத்துக்காக நான் உயிரோடு இருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்காக நான் உயிரோடு இருக்கிறேன். உன் திருச்சபைக்காக நான் உயிரோடு இருக்கிறேன். உன்னுடைய ஊழியத்துக்காக நான் உயிரோடு இருக்கிறேன். உனக்காக நான் உயிருள்ள தெய்வமாய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கும் பொழுது இது அதிசயம் இல்லையா? இன்றைக்கும் பிதாவின் வலது பாசத்திலே நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பிதாவே நம்ம ஒவ்வொரு முறை தவறு செய்யும் பொழுது, ஊழியத்திலே நாம் தவறு செய்யும் பொழுது, குடும்பத்திலே தவறு செய்யும் பொழுது, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் தவறு செய்யும் பொழுது, ஆண்டவர் நமக்காக பிதாவின் வலது பாசத்திலே, ஆண்டவரே இவனுக்காக நான் சிலுவையை மறைத்திருக்கிறேன், ரத்தம் சிந்திருக்கிறேன், தயவாய் மன்னியும் என்று இன்றைக்கும் பிதாவின் வலது பாசத்திலே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை ஸ்தேவன் பார்த்தார். அவர் பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் நம் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி His name is wonderful இல்லையா? அவர் அதிசயமானவர் இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு மேல என்னன்னா அவருடைய பலமை இருந்தது. ஆஃப்டர் இஸ் ரெசரக்ஷன் நான் விட்டுட்டேன், நடுந்த விட்டு முடிஞ்ச பரலோகத்துக்கு போறார். 40 நாள் அவர் பொழுது அவர் மேகங்கள் வந்து அழகா அப்படியே அவரை தூக்கிட்டு போகுது. இது மாதிரி யாரும் பரலோகத்துக்கு போனதில்லை. மேகங்கள் வந்து அவரை அப்படியே அழகாக எடுத்துக்கொண்டு போகிறது. பார்க்குறாங்க சீஷருங்க இந்த வண்டர்ஃபுல் காடை பார்க்குறாங்க. அவர் அப்படியே மேலே போயினே இருக்கார். போயிட்டு பரலோகத்துக்கு அவர் போயினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சீடர்கள் வானத்தையே அண்ணாந்து பார்த்து மலைச்சு போய் நிற்கும் போது
பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க, நீங்கள் வானத்தையே அண்ணாந்து பார்க்கிறது என்ன? What happened to you? இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அதே விதமாக வானத்திலிருந்து இறங்கி பரலோகத்திலிருந்து இறங்கி அவர் மீண்டும் என்ன பண்ணுவார், வருவார் என்று சொல்லி அவர்களை அந்த சீடர்களை உற்சாகப்படுத்தி, நீங்க போய் அவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்க. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு பிறப்பிலே அதிசயமானவர், வாழ்க்கையிலே அவர் அதிசயமானவர், அவருடைய உபதேசத்திலே அதிசயமானவர், அவருடைய செயல்கள் கிரியைகளிலே அதிசயமானவர், அவருடைய மரணத்திலே அதிசயமானவர், அவர் உயிர்த்தெழுதலிலே அதிசயமானவர், பரமேறுதலிலே அவர் அதிசயமானவர், பிதாவின் வலது பாரசத்திலே பரிந்து பேசுவதிலே அவர் அதிசயமானவர். மீண்டும் அவர் வரப்போகிறார். அந்த வருகை வானத்திலிருந்து இறங்கி வருவார். ரொம்ப அதிசயமா இருக்கும். அதெல்லாம் நம்ம விலக்கிட்டே இருக்கணும், வச்சுக்கிட்டு நமக்கு நேரம் போதாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு அதிசயமானவராக இருக்கிறார். நாம் இன்றைக்கு அவர் அதிசயமானவர் என்று விசுவாசிக்கிறோமா? அவர் அதிசயங்களை செய்வார் என்று நாம் அதை நம்புகிறோமா? அவர் நாமம் அதிசயமானது. அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய உபதேசங்கள் எத்தனையோ அதிசயங்களை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். அதை எனக்கும் செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோமா? That's what the question. அருமையானவர்களே, உலகத்திலே பார்த்தால் அநேக அதிசயங்கள் இன்றைக்கு இருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்துல எவ்வளோ அதிசயம் இருக்குது. இன்னும் நம்ம ஒண்ணுமே பார்க்கல. பாவம் என்ன உலக அதிசயம். நம்ம எதெல்லாம் பார்த்தோம்னா திரும்பி திரும்பி வேலைக்கு போறோம், ஆபீஸ் வரோம், வீட்டுக்கு வரோம், சோத்தை திங்கிறோம். That's all. We have not seen the wonders of the world. இந்த உலகம் அதிசயங்களால் நிறைந்து இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. சாய்புரம் ஒரு அதிசயம், எகிப்து பிரமிடுகள் ஒரு அதிசயம், தொங்கு தோட்டம் ஒரு அதிசயம். இதெல்லாம் பழைய அதிசயம். இப்ப புதுசாக யுனெஸ்கோல மறுபடியும் 5 கண்டத்திலிருந்து ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. இதெல்லாம் பழசு. விக்டோரியா ஃபால்ஸ் இதெல்லாம் பழைய அதிசயம். இப்ப நம்ம புது அதிசயத்தை நாம் ஓட்டெடுப்பு மூலமாக 5 கண்டத்திலிருந்தும் எல்லாமே வர வச்சு ஓட்டு போட வச்சு உலக அதிசயம் புதுசா 7 நம்ம என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுப்போம். 7க்கு மேல உலக அதிசயத்தை வைக்க மாட்டாங்க. ஆனா அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா உலகம் முழுதும் 5 கண்டத்துல இருந்து ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. மொத்தம் முதல்ல 200 மான்யூமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணாங்க. செகண்ட் அதுல இருந்து வடிகட்டி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 77 மான்யூமெண்ட்ஸ் அதையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அப்ப 21 வந்தது. 21 ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. 7 செலக்ட் பண்ணாங்க. இந்த 7 பத்தி கட்டாயம் நம்ம பார்க்கணும். The world is full of wonders. நாம் தேவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிற விதம், இந்த தேசங்களை அவர் படைத்திருக்கிற விதம் ரொம்ப அதிசயமானது. ஆனா இன்னைக்கு உலகமே ஒற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு, வரலாறு ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இப்ப லேட்டஸ்டா 7 அதிசயங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். முதல் அதிசயம் என்னன்னா சைனாவால். சைனாவெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சைனாவால பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் தினமும் வராங்க. அது அவர்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் பெருக்குவதற்கும் அதுவே ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. சைனா ஃபால் பத்தி நான் படித்தேன். 40,000 கிலோமீட்டர் தூரம் சைனா ஃபால் இருக்கும். எத்தனை ஆயிரம்? 40,000 கிலோமீட்டர். எப்படி கட்டினான்னு தெரியாது. இந்த வரலாறு டச் பண்ணி பார்க்கும்போது சைனால சின்ன சின்ன நாடுகள் தனித்தனியா இருந்திருக்குது. ஒரு அரசர் ஒன்றாக இணைத்து அந்நியர்கள் படையெடுத்து வராதபடி இந்த சைனா வேலை கட்டினார். கிலோமீட்டர் அளவுல பார்த்தா 21,196 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. எத்தனை?
21,000. Almost we can take it as a up to 22,000. 21,196 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. எப்போ கணக்கெடுப்பு எடுத்தாலும் போக்காம வர ஃபர்ஸ்ட் வந்த உலக அதிசயம் என்னன்னா சைனா போல அப்படின்னு தான் நான் படித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது உலக அதிசயம். உலகம் இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. உலக மக்கள் இதை பார்ப்பதற்கு வாஞ்சோடு எங்கெங்கிருந்தோ உலகத்தினுடைய கார்னர்ஸ்ல வந்து கொண்டு அனுதினமும் வருகிறார்கள். ஓகே, நாம இன்னொரு உலக அதிசயம் என்ன தெரியுங்களா? கிரைஸ்த ரிடீமர், மீட்பர் கிறிஸ்துவின் சிலை. சிலை நமக்கு சிலை வணக்கம் இல்லை, ஆனால் பலர் கிறிஸ்துவின் சிலையை வணங்குகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பூஜிக்கிறார்கள். இட்ஸ் ஓகே. பிரேசில்ல 2300 மீட்டர் உயரத்துல உள்ள கார்போ வால்டோ என்ற மலை சிகரத்தில், அதாவது 2300 ஃபீட் ஹைட், மன்னிக்கணும் நான் ஃபீட் தப்பா சொல்றேன், மீட்டர், 2300 அடி உயரமுள்ள மலை உச்சியில் ஒரு பிரம்மாண்டமான பிரபலமான ஒரு சிலையை நிறுவி இருக்கிறார்கள். அந்த சிலை சுமார் 1000 டன் எடை. எப்படி அந்த மலைக்கு இதை தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியும். வண்டர்ஃபுல் மார்பிள்ஸ், ஏதோ சோப் ஸ்டோன்ஸ் சொல்றாங்க, எனக்கு புரியல. கான்கிரீட்டு, சோப்பு ஸ்டோனு அதெல்லாம் போட்டு அந்த சிலையை உருவாக்கி 124 அடி உயரம், 92 அடி அகலம், உலகத்தையே கூப்பிடுற மாதிரி, வாங்க நான் உங்களுக்கு இளையமாதர் தருவேன் கூப்பிடுற மாதிரி அந்த சிலையை, விலை மதிக்க முடியாத சிலையை, சுமார் நம்முடைய லாங்குவேஜில் சொன்னா 25 கோடி ரூபாய் அந்த ஒரே சிலைக்கு செலவழித்திருக்கிறார்கள். இந்த டாலர்ஸ்ல சொன்னா $33,000 they spent to build the statue. அதை கொண்டு போய் மலை உச்சியில, அது அந்த போட்டோலாம் பார்த்தேன், எப்படி இவ்வளவு உச்சியில போய் வச்சோம், ஆச்சரியமா இருக்குது. பல நாடுகள், பிரான்ஸ், பிரேசில் எல்லாம் சேர்ந்து கூட்டா நின்று இந்த சாதனையை அவர்கள் பண்ணி இருக்கிறார்கள். பிரேசிலுடைய 100வது ஆண்டு சுதந்திர விழாவை கொண்டாடும் பொழுது இந்த சிலை திறக்கப்பட்டது. இன்றைக்கு உலகத்திலே இந்த சிலை 2வது அதிசயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. டெய்லி சுற்றுலா பயணிகள் அதை சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த சிலைக்கு கீழே ஒரு சின்ன சபையை கட்டி இருக்கிறார்கள். அது நான் படிக்கும் போது 150 பேர் உட்கார்ற சபையாக எனக்கு நம்ம சபை ஞாபகம் வந்துச்சு. ஒரு குட்டி சபை, ஆனா அதுல கல்யாணம் நடக்குமா, பேர் வச்சு பார்க்கலாம், அடிக்கடி அங்க பண்ணிக்கிறது ஒரு விசேஷம். அந்த மலையில போய் ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்படும் என்பது சுற்றுலா பயணிகளுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அருமையானவர்களே, உலக அதிசயத்துல இது 2வது அதிசயம். உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 248 நாடுகளும் இதற்கு ஓட்டளித்திருக்கிறது. 5 கண்ட மக்களும் இதற்கு ஓட்டளித்து இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இட் இஸ் one of the wonders of the world. Second wonder என்று இன்றைக்கும் அது பார்க்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெருநாடு உங்களுக்கு எல்லாம் தெரியாத, துபாய் கிபாய் சொல்றாங்க, அந்த பக்கம் இருக்கிறது பெருநாடு. இங்க ஒரு 8000 அடி உயரத்துல ரவுண்ட் அப், ஆக்சுவலி உண்மையான கணக்கு என்னன்னா 7,970 அடி உயரம் மலை. நான் ரவுண்ட் பண்ணிடலாம். 8000 அடி உயரத்தில் இருக்கிற மலை உதவி பொருள் ஆராய்ச்சி ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க ஒரு நகரத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க எல்லாம் கல்லையே கட்டின ஒரு நகரம். இதுல என்ன பியூட்டினா, ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. அதாவது ஸ்னோ ஒயிட், அப்படி பெரிய பெரிய பாறைகளை வச்சு கட்டியிருக்காங்க. பூமி அதிர்ச்சி அடிக்கடி வருமா, கல்லுங்கெல்லாம் வெளியே வருமா, அப்படியே சாயமா, மறுபடியும் போய் நல்லா பிடிக்கணும். சிமெண்டோ எந்த கல்லையும் போட்டு இணைக்காதே அதை இணைச்சிருக்காங்க. எத்தனையோ பூமி அதிர்ச்சி வந்தோம், அப்படியே சாயமா, பிரியுமா, மறுபடியும் இட் வில் கோ அண்ட் ஜாயின். புரியுதுங்களா? அப்போ இது அதிசயமான என்ன சொல்றாங்க, மார்பிள் ஸ்டோன்ஸ் அந்த மலையில அது இருந்திருக்குது. அங்கே ஒரு
கிராமம் இருந்திருக்கிறது, அங்கே மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த மக்கள் வந்து பூசு வேலை இல்லாமல் பாலிஷ் போடப்பட்ட கிரைனைட் கற்களாலான கட்டடங்கள் பூமி அதிர்ச்சி வந்தாலும் கற்கள் ஆட்டம் காணவே காணாது. அதை அசைக்க முடியாத ஒரு அமைப்பாக இன்றைக்கும் இருக்கிறது. அதாவது ஒருத்தர் எழுதியிருக்காரு, நம்மளுடைய கிரெடிட் கார்டு கூட அது சந்தில் போட முடியாது. ஆனால் பூமி அதிர்ச்சி அது ஓப்பன் ஆகி இப்படின்னா மறுபடியும் சேர்த்துவாங்க. ஸோ இட் இஸ் அ தேர்ட் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லி நான் படித்தேன். ஏன்னா இன்றைக்கு நாம் அதிசயங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். உலகத்துல கூட அதிசயம் இருக்குது. 4வது அதிசயம் என்னன்னா, ரோமாபுரி நகரத்தின் நடுவில் அமைந்திருக்கும் ஒரு கொலேஷியம், அதாவது தமிழ்ல சொன்னா பெரிய அரங்கம் என்று சொல்லலாம். அந்த அரங்கத்துல ஒரே நேரத்துல 50,000 80,000 மக்கள் அட் டைம் உட்காந்து பார்க்கலாம். ராஜா கூட உட்கார்ந்து இருப்பார். அங்கதான் கிறிஸ்தவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் சிங்கக்கத்தியில் அந்த அரங்கத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். கொதிக்கிற நீர் அங்கேதான் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். நேரோடாயின் காலத்துல அது புகழ்பெற்ற ஒரு அரங்கமாக இருந்தது. அது இன்னைக்கும் இருக்கு, உடஞ்சி கிடஞ்சி இருக்கு. ஆனால் உலகத்தினுடைய 4வது அதிசயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அட் எ டைம் 80,000 மக்கள் பேர் அளவுக்கு அந்த காலத்துல டெக்னாலஜி இருந்தது. அது பலமாக இருந்தது. இன்னைக்கும் நின்றுட்டு இருக்கு. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுற்றுலா பயணிகள் தினமும் அங்க போறாங்க. அதை காண்பது அதிசயம். அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்பது மனிதனுடைய ஆர்வம். அதுக்காக தான் பிரேசில் போகிறாங்க. கேட்டீங்களா? அதுக்காக தான் சைனாவால் பார்க்க போறாங்க. மக்கள் எப்போதும் அதிசயங்களை விரும்புகிறார்கள். They want to see wonders. They are longing to see some wonders. பார்த்துட்டே பார்த்தாங்க, ஒரு புதுசா எதனா பார்க்கணும். ஓகே, அடுத்து நம்ம இன்னொன்று பண்ண மெக்சிகோ நகரத்துல ஒரு அதிசயம், 5வது அதிசயம். அதாவது சிச்சன் இட்சா. இட்சா மீன்ஸ் ITZA. சிச்சன் இட்சா என்ற ஒரு இடம் மெக்சிகோவில் இருக்கு. அது ரொம்ப பழமை வாய்ந்த நகரம். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அடிமைகளை வித்திருக்காங்க, தேன் வித்திருக்காங்க, உப்பு வித்திருக்காங்க. இது ஒரு பெரிய வியாபார ஸ்தலமா இருக்குது. அந்த இடத்துல பிரமிட் இருந்திருக்குது. பிரமிட் மேல அவங்கவுங்க சாமி கும்பிடுற சாமிய பிரமிட் மேல வச்சிருக்காங்க. இது 5வது உலக அதிசயம். அங்க தினமும் 5 கண்டத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் தினமும் இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்கு போறாங்க. அந்த நகரத்தை பார்க்கறதுக்கு அவங்க போய் அதை பார்த்து அதிசயமான நகரமாக இன்றைக்கு இட்சா இருக்கிறது. 6வது, எப்போ தேர்தலில் நின்னாலும் அதிகமான ஓட்டு வாங்குற ஒரே ஒரு அதிசயமான ஒரு சின்னம் எதுனா, நாடு எதுனா இந்தியா. அந்த யுனெஸ்கோ அந்த ஓட்டெடுப்பு நடத்தும் போது அதிகமான ஓட்டு எடுத்து முன்னணியில எது வரும்னா தாஜ்மஹால் தான். எத்தனை முறை எத்தனையோ அதிசயங்களை மைனஸ் பண்ணி சில ஆண்டுகள் கழித்து புதிய ஏடு கண்டுபிடிச்சு இதுதான் அதிசயம் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். ஆனா தாஜ்மஹாலை மாத்திரம் புஷ் பண்ணவே முடியல. ஏன்னா அதனுடைய கலை, சிற்ப கலை, அதனுடைய கட்டட கலை அவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் படிக்கும் போதே படித்தேன். 22 வருஷம் ஆச்சு அந்த கட்டுறது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. இட் வாஸ் டேக்கன் 22 years. இதில் வந்து பெர்ஷியன், இஸ்லாமிக், டர்க்கிஸ், இந்தியன்ஸ், இந்த 4 பேருடைய கதையும் சேர்ந்தது. ஒரு நாட்டு கதை இதில் இல்லை. அதனால தான் அந்த ஷாஜகான் ராஜா வேலை புரிஞ்சதை எல்லாருடைய விரலையும் வெட்டிட்டாங்க. ஏன்னா மீண்டும் இப்படி ஒரு அதிசயமான கட்டடக்கலை உலகத்துக்கு இங்கே எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாழ்நாள் உங்களுக்கு சாப்பாடு, பணம், இருக்கிறதுக்கு வீடு, லேண்டு எல்லாம் கொடுத்து எல்லாருமே வெட்டிட்டாருன்னு சொல்லி ஒரு வரலாறு கூறுகிறது. இந்த கொடூரமான ராஜாவாக இருக்கிறார். அருமையானவர்களே, வருஷத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் தாஜ்மஹாலை பார்க்க வராங்க. நம்ம தான் இன்னும் பார்க்க, நான் டெல்லியிலே சுற்றிருந்தேன், இன்னும் தாஜ்மஹாலை பார்க்கல.
பார்க்கணும்னு நெச்சிக்கினே தான் இருக்க வேண்டியது போல இருக்கு. ஏன்னா எங்க கொண்டாடி போக மாட்டாங்க, பிள்ளைங்களும் போக மாட்டாங்க, ஆல் செல்ஃபிஷ் பிள்ளைங்க. நான் தனியா எங்க போறது? அதனால உலக அதிசயம் நம்ம நாட்டிலே இருக்குது. ஏன்னா இன்னும் பார்க்காத இருக்குது. ஆனா உலகமே ஃபர்ஸ்ட் போட்டு எதுக்கு போடுறாங்கன்னா தோக்காமே வருது. உலக அதிசயத்திலேயே மைனஸ் ஆயிடுச்சு. ஆனா தோக்காம நிறைய போட்டுவாங்க. ஒரு அதிசயம் இந்திய அதிசயம். அதுதான் ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால். ஆல் ஓவர் ஒரு நாள் கூட அந்த சுற்றுலா பயணிகள் இல்லாத நாடு அங்க இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய ஒரு ஃபாரின்லன்னா இந்தியா அப்படின்னா என்னத்தை காட்டுவாங்க? தாஜ்மஹால் தான் காட்டணும். இவன் இல்லாம கோமணம் கட்டிட்டு இருப்பான், அந்த கீப்பாச்சி பேட்டியெல்லாம் கட்டிட்டு இருப்பான், சட்டம் போடாத இருப்பான், தலப்பா கட்டிடுவான், அதையும் காட்டுவான். ஆனா இந்தியான்னு சொன்னால தாஜ்மஹால் அதை காட்டணும். இந்தியாவினுடைய குளோரியே என்னன்னா தாஜ்மஹால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எத்தனை அதிசயம் இருக்குதுன்னு சொல்லி மக்கள் இன்றைக்கு பார்ப்பதற்காக உலகம் முழுவதும் என்று இந்தியா நோக்கி படையெடுத்து ஆக்ராவுக்கு செல்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மொத்தம் 7 அதிசயம். கடைசி அதிசயத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். பெட்ரான்னு ஒரு இடம், ஜோர்டான். நீங்க ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ஜோர்டான். அந்த இடத்துல இந்த பெட்ரான்ற ஒரு இடம் இருக்குது. பழமை வாய்ந்த நகரம். அங்க பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட டெக்னாலஜிஸ்ட், இப்ப இருக்கிற டெக்னாலஜி தோத்துறோம். அன்னைக்கு அப்பேற்பட்ட டெக்னாலஜிஸ்ட் அதுல இருந்தாங்க. அதாவது சவக்கடலுக்கும் ரெக்ஸிக்கும் நடுவுல இந்த இடம், இந்த பெட்ராங்கிற இந்த நகரம் அமைஞ்சிருக்குது. இங்க இருக்கிற எல்லா பாறையும் சூரிய ஒளி பட்டுதும் பிங்கா மாறிடும், ரோஜா பூ மாதிரி அப்படியே அழகா. இந்த மாதிரி ஒரு அதிசயம் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதை கண்டுபிடிச்சு சூரிய ஒளியில அந்த பாறைகள் பிங்கா எப்படி மாறுதுன்னு இன்னைக்கும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அங்க வந்து ரோஸ், அது பேரே என்ன வச்சிருக்காங்கன்னா ரோஸ் சிட்டி, ரோஜா பூ நகரம் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது. அந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 4000 பேர் உட்கார்றதுக்கு ஸ்டேடியம் கட்டி வச்சுக்கிறோம். கல்வியே புரிதா, ஜாயின் பண்ணாத கல்வி புகைகள் மலைகளை குடைந்து அப்படியே அவன் 4000 பேர் அட்டி டைம் உட்கார்ந்து பார்க்கிற கலையரங்கத்தை அந்த நாட்களிலே அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். அங்க நிறைய ஆயிரக்கணக்கான பிரமிடு போன்ற கல்லறைகள் இருப்பதாகவும், அது அங்கே கடவுள்களை அவர்கள் நம்பி அந்த கடவுளை அந்த பிரமிடு மேல வைத்திருப்பதாகவும் நான் ஒரு வரலாற்றில் படித்தேன். இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, பெற்றால மோசே வந்து ஒரு மலையை அடிக்கிற தண்ணி கேட்ட எல்லாம் சண்டை போடுறாரு இஸ்ரவேல் ஜனங்கள். கர்த்தர் மலையோட பேச சொல்றாரு. ஆனா மோசே மலையை என்ன பண்ற, கண்மலையை அடிக்கிற தண்ணி பாஞ்சு வருது. அந்த வரலாறு சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் குடித்து குடிக்க, அவங்க ஜனங்க மாத்திரம் குடிக்கல, இந்த பெற்றா நாட்டுக்கு அந்த தண்ணி வந்து சப்ளை ஆகிருக்கான். பல ஆண்டுகள் அங்கிருந்து தண்ணீர் வந்ததாகவும் அந்த மக்கள் எல்லாம் குடிச்சு வாழ்ந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. இன்னைக்கு வந்து உலகத்துல அதை போட்டல பார்க்கும் போது ஜனங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் வேலைக்காரங்க, ஒயிட் மேன் எல்லாம் ஹைலி எஜுகேட்டட் ரிச் பீப்புள் டெய்லி போய் அதை பார்க்குறாங்க. உலகத்தின் 7வது அதிசயமாக இந்த உலக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏன் சொல்ல வரலாம், the world is full of wonders. தேவனால் படைக்கப்பட்ட இந்த உலகம், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம் எல்லாம் அதிசயமா இருக்குது. நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லாத விட்டுட்டேன், ஏன்னா எனக்கு வந்து டைம் இல்லை. அந்த பிரேசல் பற்றி சொல்லப்பட்ட உச்சில நின்று அந்த சிலையை பார்த்து சுற்றி திரும்பி பார்த்தா அட்லாண்டா சி அப்படியே பிரேசில் என்ன அவ்வளோ அழகா தெரியுமா. ஆகவே இந்த உலகமே தேவனால் அதிசயமாக அற்புதமாக உருவாக்கப்பட்டது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு அந்த தேவன் அதிசயமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் அதிசயமானவர். கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் பெருமையாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு அதிசயமான தேவனை ஆராதிக்கின்றோம். அதிசயம் செய்கிறவரை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு கட்டாயம் அதிசயங்களை என்ன பண்ணுவார், செய்வார் என்று நாம் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் வரப்போகிற இயேசு கிறிஸ்து பெத்லகேம் பாலனை 700 ஆண்டுக்கு முன்னால நின்று அந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து பெருமையாக பேசுகிறார். அவர் நாமும் அதிசயமானவர். is going to do wonders. His life to be wonderful. His life is going to be blessing to those who believe in. அவர் நிறைய அதிசய வண்டர்ஃபுல்லான காரியங்களை அவர் செய்வார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தயவு செய்து என்னோடு கூட நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை திரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதனானவர் சாதாரண ஒரு பக்தனோடு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் பேசுகிறார். கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியும் இதைதானே ரெஃபர் பண்ணுகிறார். வரப்போகிற கிறிஸ்துவனுடைய நாமம் என்னன்னா அவர் அதிசயமானவர் மாணவர் சொல்கிறார். இங்கேயும் ஆண்டவர் மனவாக்கு சொல்லுகிறார். என்னப்பா என் நாமம் என்னன்னு கேட்கிற, மோசே கூட கேட்டார், அவருக்கு இருக்கிறேன்னு சொன்னார். ஆனா மனவாக்கு என்ன சொல்றாரு, என் நாமம் அதிசயம் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தருக்கு 1000 நாமங்கள் இருந்தாலும் அதுக்கு ஒரு நாமம் என்னவென்றால் அதிசயம். மனோவனுடைய பிரச்சனை என்ன, மனோவா ஒரு ஜப வீரர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனோவா கல்யாணம் பண்ணாரு. ஆனா பல ஆண்டுகள் அவருக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. குழந்தை பிறக்க போறத இல்லை. ஏன்னா மெடிக்கலா முத்திரை குத்திட்டாங்க. என்னன்னு, மலடி, barren. She cannot bear a child. She is a barren. முத்திரை குத்திட்டாங்க. பரிசுத்த வேதாகமும் சாட்சி கொடுக்குது. என்னன்னு, மலடி. மனோவான ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய மனைவி மலடியாயிருந்தார். தெளிவாக மலடி. பரலோகத்துல இருந்து கர்த்தருடைய தூதனானவர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு, மலடியாக உன்னிடத்திலே ஒரு குமாரன். அப்ப பரலோகத்திலே இவன் மலடின்னு தெரியுது. She cannot bear a child ன்னு சொல்லிட்டு even the heaven knows, God knows. அப்ப அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாரு, நீ மலடி, எங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை பிறக்காது. ஆனா அதிசயமான உனக்குள்ள என்ன செய்ய போறாரு, அதிசயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. பழைய காலத்துல ஒரு இயக்கம் இருந்தது. அது பேர் வந்து யூத் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். எல்லாம் நிறைய வாலிபர்கள். நான் ரொம்ப சின்ன பையன், விக்டர் மனோகரன் பெரிய ஊழியத்தை செய்தார். சென்னை பட்டணத்தில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா யூத்ஸையும் கூப்பிட்டு அவர் எல்லாரையும் ஒன்றிணைத்து பெரிய ஊழியத்தை அவர் செய்தார். இந்த பிரச்சனை என்னன்னா, பெரிய புகழ்பெற்ற பேச்சாளர். அவர் பிரசனத்தை கேட்டா மயக்கம் போட்டுருவீங்க. அவ்வளோ அழகா பிரசனம் பண்ணுவார். அவர் செய்தி கேட்க மக்கள் வாலிபர்கள் ஓடி வருவார்கள், கல்விமான்கள் ஓடி வருவார்கள். such a personality he was. அப்ப அந்த விக்டர் மனோகர் அவருடைய பிரச்சனை என்னன்னா, கல்யாணம் பண்ணி நீண்ட நாள் குழந்தையே கிடையாது. அந்த அம்மாவுக்கு 55 வயசு ஆகி போச்சு. அந்த குழந்தைங்கிற அந்த நம்பிக்கை அவங்க மறந்துட்டாங்க. குழந்தை பிறக்காது. நம்ம கர்த்தருக்கு பல ஆண்டுகள் நாம் ஊழியம் செய்தோம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு பறைய வச்சுட்டாரு, நமக்கு குழந்தை இல்லை. அதை அவங்க ஏற்றுக்கிட்டு ஊழியம் பயங்கரமா செஞ்சாங்க.
திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு வயிற்றுல உருள்ற மாதிரியே இருக்கும், பெயின் வேற வருமா. சொல்லியிருக்காங்க வீட்டுக்காரர், என்னங்க ஒரே வயிறுல ஏதோ கட்டி உருள்ற மாதிரி, எனக்கு சம்டைம் பெயின் இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, லெட் அஸ் கன்சல்ட் வித் டாக்டர். அவர் ரொம்ப பணக்காரர், 2 பேரும் போனாங்க டாக்டர் கிட்ட, லேடி டாக்டர் கிட்ட போனாங்க, டிஜிஓ கிட்ட செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு வெளியே வந்தா அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு சொன்னாங்க, சார் சந்தோஷமான விஷயம். என்ன சந்தோஷமான விஷயம்? அவருக்கு வயசாயிடுச்சு. என்ன சந்தோஷமான விஷயம்? உங்க மனைவி கர்ப்பவதியா இருக்காங்க. அல்லேலூயா. அந்த பையன் பெரிய பையனை நான் பார்த்துருக்கேன், ஒரு 16 இயர்ஸ் வயசு, ஜமுன அவங்க அப்பா மாதிரி ஆகி ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தது. ஏன்னா அவர் பிரசங்கித்த தேவன், he was wonderful God, so he did a wonderful thing in his life. தனக்காக ஊழியம் செய்த பிள்ளைக்கு அவர் அதிசயமானதை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் மனோவா பிரச்சனை என்னன்னா, சமுதாயமும் பரலோகமும் என்னன்னு சொல்லிருச்சு, உன் மனைவி மலடி. அப்ப கர்த்தர் தரிசனமாயி சொல்றாரு, நான் அடுத்த கட்டத்துல இவர் ஒரு குமாரனை தருவார், அந்த குமாரனை நீங்க ரொம்ப பத்திரமா வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப பக்தியானவர். அவர் கேட்பார், எப்படி நான் குழந்தைய நடத்தணும், நான் எப்படி குழந்தைய வளர்க்கணும், நாங்க செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பியும், பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக எங்களுக்கு நீ சொல்லிக் கொடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தான் யாருன்னா, அந்த குழந்தை தான் யாருன்னா சிம்சோன். சிம்சோன் பிறந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சகனா இருந்தான், புரட்சி செய்தார். he was a revolutionary leader, freedom fighter. பல ஆண்டுகளாக பெலிஸ்தருக்கு அடிமையாயிருந்தார், சித்திரவதைகளை சகித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கருத்தில் அவன் மீட்டு அவர்களை மகிழ வச்சான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மனோபாவனுடைய ஜெப வாழ்க்கை. 2வது, தேவனை கனம் பண்ணுகிற ஒரு மனிதனாக மனோவா இருந்தான். 3வது, தேவ பக்தி உள்ள ஒருவனாக அவன் இருந்தான். 4வது, தேவன் அவனுடைய ஜெபத்துக்கு செவி கொடுத்தார், அவனுக்கு தரிசனமே கொடுத்தார், அவன் பலியை ஏற்றுக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மனோவா சாதாரண மனிதன் அல்ல, கர்த்தருடைய தூதனானவரை தரிசித்தவன், ஜெபவீரன், ஜெபத்துக்கு பதில் பெற்றவன். பிறக்கவே இல்லை குழந்தை, அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நாங்கள் நடத்த வேண்டும் என்று தேவனை பார்த்து கேட்ட ஒரு மனிதன், மாமனிதன். ஆகவே அவருடைய பக்தி தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம கேட்கிறோமா, நம்ம இஷ்டம் போல விட்டுருக்கோம், ஆடு இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ண, ஆடு நீ இஷ்டப்பட்டதெல்லாம் செய்ய இல்லைங்க. இப்போ நம்ம இப்போ சின்னதுலேயே குழந்தைங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு 21 வயசு தாண்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் காலேஜ் படிச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆகவே 5 வளையாதது 50 வளையமான 2 பண்ண முடியாது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளே இப்ப மனம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எப்படி நான் பிள்ளைய நடத்தணும், எப்படி நான் வளர்க்கணும், நான் பிள்ளைக்காக நான் என்னெல்லாம் செய்யணும், பிள்ளைய குறித்து எனக்கு நீ போதிக்கணும். God teach me how to lead my children. அல்லேலூயா. நாம கேட்கிறோமா, என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்னு கேட்கிறோமா, எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு கேட்கிறோமா, எங்க படிக்க வைக்கணும்னு கேட்கிறோமா, எல்லாம் இப்போ இஷ்டம். கண்டதே காட்சி கொண்டதே போகணும். இன்னைக்கு பிள்ளைங்களாம் அப்படிதான் இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களாம் அப்படி இல்லைங்க, பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டதே காட்சி கொண்டதே காரணம். நீ தான் என்ன கேட்கறது, நான் பார்த்து கேட்பாரு. ஆனா அவன் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. ஒரு உதாரணம், நீ என்ன கேட்கறது, வாய மூடு, எனக்கு தெரியும், ஒன்றும் தெரியாது உனக்கு. ஆகவே இது ஒரு நமக்கெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டலாக மனோவா இருக்கார். நான் எப்படி பார்க்கணும்,
அவனுக்கு என்ன எப்படி நடத்தினா அவங்க நான் பிறக்காத குழந்தை குறித்து அவர் தரிசனம் பார்க்கிறார். அப்ப சொல்லி கொடுப்பாங்க, இவன் பெரிய ஊழியக்காரனா பிறப்பான், அவன் மேல சவரம் கத்தி படக்கூடாது, மதுவும் திராட்சரசமும் நீங்களும் குடிக்க கூடாது, அவனும் குடிக்க கூடாது. அந்த காலத்துல ஒயின் குடிக்கிறது சாதாரண விஷயம், அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லி கடவுள் தேவன் அவங்க முன்னால அவங்க வச்ச பலியை அக்னியின் மூலமாக அவர் ஏற்றுக்கொண்டு அந்த அக்னியில அவர் அதிசயமா மேல போனார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனோவாக்கு கர்த்தர் சொன்ன அவருடைய நாமம், என் நாமம் அதிசயம், பிளாட்டா சொல்லிட்டார். அதிசயமானவர்னு சொல்ற, மை நேம் இஸ் வண்டர்ஃபுல், தட்ஸ் ஆல். என் பேர் அதிசயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எங்க அப்பா காலத்துல பேர் வச்சுருவாங்க, அதிசயவாதியாருன்னு. அவர் பேர் என்னங்கன்னா அதிசயம். இப்ப நம்ம பசங்களாம் என்ன ரொம்ப ஸ்டைலா பேர் வச்சுக்கிறாங்க என்ன. ஆனா அந்த காலத்து பக்தர்கள்னா இந்த ஆண்டவருடைய நாமத்தை பேரை வச்சுக்கிட்டாங்க, அதிசயம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்றோம். மனோவாவினுடைய வாழ்க்கையில, மனோவாவினுடைய துணைவியாருடைய வாழ்க்கையில மனைவியை அவர் சந்தித்து அவருடைய நிந்தையை நீக்கி அவருடைய கண்ணீரை துடைத்து ஜெபத்தை கேட்டு பெரிய அதிசயத்தை அவருடைய குடும்பத்தில் செய்தார். அந்த அதிசயமான குழந்தை பிறந்து பெரிய ஊழியம் செய்தார். கடைசியில் அவன் பின்வாங்கி போனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையில மீட்டு ரட்சித்தான். அவன் நியாயாதிபதியாக இருந்த பல வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தேவ ஜனங்களுக்காக அவன் போராடினான். தேவ ஜனங்களுடைய திறப்பின் வாசல் அவன் நின்னான். நல்ல ஒரு வரலாறு படைத்தார். ஏன்? அவங்க அப்பா அம்மா பக்தியிலேயே திளைத்து கடவுளையே பார்த்து வளர்க்கப்பட்டார். அது பிறந்த கர்த்தருக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்தது. நிறைய பேர் செய்வாங்க, கட்சியில பின்வாங்கிடுவாங்க. இது பைபிள்ல இருக்குது, சாலமோன் பின்வாங்கிடுவாரு. அது மாதிரி சிம்சன் கடைசியில பின்வாங்கிடுவார். ஆனா பின்வாங்கும் போதும் அவர் 2 தூணியும் உடைச்சி 300 பெலிஸ்தர் மேல அவர் வெற்றி கொண்டார் என்பதுதான் நம்முடைய வரலாறு. தவிர சாகும் போது வெற்றிகரமாக மரித்த மாமனிதன் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களை, மனோபாக்கு கர்த்தர் சொல்றார், என் நாமத்தை நீ கேட்பானே, என் பெயர் அதிசயம். அருமையானவர்களே, அதுதான் தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். விளக்கம் போகின்ற இயேசு மனுஷ சாயலாக வரப்போகின்ற மனுஷ அவதாரமாய் வரப்போகின்ற அந்த தேவனுடைய பேர் உலகத்துல என்னவா இருக்கும்னா அதிசயம். His name will be called wonderful. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம். ஆகவே நான் கிறிஸ்துமஸ் செய்தி மாத்திரம் தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டவட்டமான முடிவிலே நான் இருந்தேன். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்வதெல்லாம் நான் அதிசயமான தேவனமாக இருக்கிறேன். நான் எப்பேற்பட்ட தேவனா இருக்கேன்? அதிசயமான தேவனா இருக்கிறேன். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நான் நிற்கிறதே நீங்க அதிசயம், நடக்கிறதே அதிசயம். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது தேவனுடைய அதிசயம். என்ன மாதிரி வைரஸ்? பேரு டெட்லி வைரஸ், கொலைக்கார வைரஸ் என்று பெயர் பெற்ற ஒரே ஒரு வைரஸ் கொரோனா வைரஸ். நியூஸ் படிக்கும் போது டெட்லி வைரஸ், கொலைக்கார வைரஸ் படிச்சாங்க. கடைசியில் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, இந்த மாதிரிலாம் படிக்காதீங்க, ஜனங்க பறிந்துருவாங்க. டோன்ட் சே லைக் தட், விட்டுடுங்க, சாதாரணமாக சொல்லுங்க. ஆனால் ஆக்சுவலி எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் குவித்து இருக்கிறது இந்த வைரஸ். நடுங்கால தேசங்கள்லாம் இன்றைக்கு நடுங்கி கொண்டிருக்கு. இந்த 9 மாதம் நம்மை தேவன் காத்தார். அது அதிசயம் இல்லையா? அந்த அதிசயத்துக்காக நாம் துதிக்க வேண்டாமா? அந்த அதிசயத்துக்காக ஆண்டவருக்கு நாம் பலி செலுத்த வேண்டாமா? ஆண்டவருக்கு நம் உதவிகளின் கனியாக ஸ்தோத்திர பலி அவருடைய சமூகத்தை நாம் செலுத்த வேண்டாமா? கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிசயம்
செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே அவர் எத்தனையோ அதிசயங்களை செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், வரப்போகிற நாட்களிலும் செய்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். அவர் அதிசயமானவர். ப்ரொக்ளமினேஷன், அதாவது அவருடைய அறிவிப்பு மிக வெற்றிகரமாக இருக்கிறது. பிறக்க போகிற இயேசு கிறிஸ்து சாதாரணமாக யாரும் எண்ணி விடாதீர்கள், அவர் அதிசயமானவர். ஆகவே இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா, கவலையோடு வந்திருக்கிறீர்களா, சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா, ஐயோ இந்த பலவீனம் என்னை கொன்றுவிடுமே என்ற பயத்தோடு வந்திருக்கிறீர்களா? புருஷ பயமா, மனைவி பயமா, உங்களுடைய குழந்தைகளை குறித்த பயமா, என்ன ஆகுமோ என்ற பயமா, இல்ல அலுவலகத்திலே பயமா, எனக்கு பைசாய் போச்சு இனி நான் எப்படி வாழ்வேங்கிற பயமா? ஒன்றும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. அதிசயமான தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். அவர் நாமும் அதிசயம். எப்படி மனோபாவை அதிசயத்திலே நடத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அதிசயத்திலே அவர் நடத்தினார், அதை காட்டிலும் மேலான அதிசயத்தை தேவன் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தேவைகளை சந்திப்பார் அதிசயமாக. நீங்கள் இறந்து போனவைகளை, நான் இதையெல்லாம் என் வாழ்க்கையில இழந்து விட்டேன் என்று கண்ணீர் சிந்துகிற ஆத்மாவே, நீ இழந்து போனதை கர்த்தர் உனக்கு மீட்டு தருவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அவர் இன்றைக்கு அதிசயங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை நீ அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், உன்னை நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, I surrender to you Lord, I entrust all my life into thine hand. உன்னுடைய கருத்தில் என்னை அர்ப்பணிக்கின்றேன். I surrender my Lord என்று இன்றைக்கு அர்ப்பணிப்போமானால் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி என்னுடைய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். சின்ன பையன் 5ஆம் வகுப்பு படிப்பதிலிருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். நான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வைக்க மாட்டேன். நாங்கள் 2 பேர் மாத்திரம் சின்னதுல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஆசிரியராக போயிட்டாரு, பெரியவராகி. அவங்க மனைவியும் பெரிய ஆசிரியை. நான் வந்து வேற துறைக்கு போயிட்டேன். இன்னும் நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம். என்னை விட ஒரு 2 வயசு பெரியவர். அவர் ஒரு திடீர்னு சொல்லி பணத்தெல்லாம் அவங்க சொந்தக்கார மூலமா ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர் சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்புவாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் போட சொல்லி. இவர் ரிட்டையர்ட் ஆன பணம், மனைவி ரிட்டையர்ட் ஆன பணம் எல்லாம் சேர்த்து 28 லட்சத்தை போட சொல்லுவாங்க. 28 லட்சத்துக்கும் ஃப்ராடு, கையில எழுதப்பட்ட ஃப்ரண்ட் அவுட் இல்லாத ஃபிக்ஸட் டெபாசிட் ரசீதுகளை கொடுத்துட்டாங்க. பல ஆண்டு என்ன நினைச்சாங்க, சொந்தக்கார தானே இவரையும் நம்மளை ஏமாத்த நம்பிக்கை அவங்க வச்சிருந்தாங்க. ஒரு நாள் இந்த 28 லட்சத்தை எடுக்க போகும்போது பேங்க் சொல்லிச்சு, உங்க அக்கௌண்ட்ல 10 பைசா கூட பணம் கிடையாது, நீங்க போடல, இது ஃபால்ஸ். உடனே உங்க போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாங்க. அந்த அப்பாவை என்ன பண்ணாங்க, ஜெயிலில் வச்சாங்க. அவங்க சொந்தக்காரர் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தாங்க, வந்துட்டாங்க. ஆனால் பணமும் கிடைக்கல. ரொம்ப துக்கத்தோடு இருந்தார். ஆனால் அடிக்கடி ஜபம் பண்ணிக்கினே இருப்பார். ரொம்ப விசுவாசி, என்னை விட அட்வான்ஸ். நான் ஸ்மார்ட்டாக பேசுவேன், ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணுவேன். அவர் ஸ்மார்ட்டாலாம் பண்ண மாட்டேன், சாந்தமாக பொம்பளை விட ரொம்ப சாந்தமாக பேசுவார். எனக்கு எதிராளின்னு வச்சுக்கிறேன், எனக்கு ஆப்போசிட். ஒரு நாள் அவங்க ரிலேஷன் இன்னொருத்தர் சொன்னார், ஓகே பயப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு புதிய லாயர் நியமிச்சாங்க. அந்த லாயர் அந்த பேங்க் மேலே வழக்கு தொடர்ந்தார். சிட்டியில் இருக்க பேங்க், சென்ட்ரல் இருக்க பேங்க் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு ஆரம்பித்தது, வழக்கு சென்று கொண்டே இருந்தது. அவர் வச்ச மக்கள் ரொம்ப திறமைசாலி. அதில் இருக்கிற எல்லா நூக்கல் கார்னரையும் கண்டுபிடிச்சார். யார் யாரு இதை வந்து சூறையாடி பேங்க் ஆஃபீஸர்ஸ் என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாள் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கூட்டி நேராக பேங்க்குக்கு போனார். அவர் போய் சொன்னார், நீங்களா பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நல்லது, இல்லை எல்லா பேப்பர்லேயும் உங்க பேரை போட போறாங்க, உங்க பேங்க் பேரை போட போறாங்க, உலகமே உங்களை பார்த்து உங்க பேரே நார் அடிச்சு, நீங்க திருப்பி இந்த வேலைலாம் உங்களுக்கு வேலைலாம் உங்களை கையை விட்டு போயிடும், நீங்க அனாதையா நிற்பீங்கன்னு சொல்லி அவர் வார்ன் பண்ணார். உடனே அந்த பேங்க் ஆஃபீஸர் அந்த திருட்டில் பங்கு இருக்கிற எல்லா ஆஃபீஸரும் சரண்டர் ஆகிட்டாங்க. சார் எங்களை மன்னிச்சிருக்காங்க, நாங்கள் தான் செய்தோம். சரி, 28 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுக்குறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 லட்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டு 40 லட்சம். என்னுடைய நண்பர் ரொம்ப இன்னசென்ட், எமோஷனல் ஆக மாட்டார், கோவப்பட மாட்டார், சண்டை போட மாட்டார், ரொம்ப தாழ்மையா இருப்பார். கர்த்தர் நான் சொன்னார், எட்வர்ட் சொல்வார். என் பேர் அபிஷியல் நேம் வந்து கிடியன், ஆனா ஃபேமிலி நேம் வந்து எட்வர்ட். எங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும் எட்வர்ட் அப்படின்னாரு. என்னப்பா எப்படி இருக்க, என்னாச்சு, பண விஷயம் ரொம்ப கவலைப்படுது. அவர் சொன்னார், 28 லட்சம் போட்டார், 40 லட்சமா வந்துருக்குது. இப்ப என்ன பண்ண, சேஃப் பேங்க்ல போய் 40 லட்சம் அடிச்சுட்டாங்க. டாக்ஸ் எல்லாம் வராது, பயப்படாத, நீ சீனியர் சிட்டிசன், 50 லட்சத்தை தாண்டினாதான் உங்களுக்கு வரிலாம் வரும், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கு. இழந்தது 28 லட்சம், கிடைத்ததோ 12 லட்சம். மேல மொத்தம் 40 லட்சத்துக்கு அதிபதியா சந்தோஷமாக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்போதும் ஜெபிச்சுட்டே இருப்பார். He was trusting God. Always he is praying. He was believing God. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு இருக்கார். அப்பா இந்த நிகழ்ச்சி நடந்த கூட அவர் பேனிக் ஆகல. நான் அந்த தானே எமோஷனல் ஆகிறேன். என் பாடி அது ஒரு பேசும்போது கூட ஒரு எமோஷனலாக தான் நான் பேசுவேன். ஆனால் அவர் எமோஷனல் கூட அவர் ரொம்ப சாஃப்டாக இருந்தார். அது மாதிரி நீங்க எல்லாம் உங்க வாழ்க்கையில இழந்துட்டு கவலைப்படுறீங்களா? ஒரு அன்பை இழந்துட்டீங்களா? ஒரு பணத்தை இழந்துட்டீங்களா? ஒரு பாசத்தை இழந்துட்டீங்களா? என்னத்தை இழந்துட்டீங்க? ஐ டு நாட் நோ. கர்த்தர் உங்களுக்கு அந்த ரெட்டத்தமையாக கேட்டுருந்தார். 12 lakhs சும்மா கட்சி இருக்குது, பெரிய விஷயம். 12 lakhs பெரிய விஷயம். He was enjoying his life. அவருக்கு யாருக்குன்னா வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவருக்கு இல்லாததா இல்லைன்னு வச்சுங்கன்னா, இருந்தாலும் அவர் உழைச்ச பணம் கர்த்தர் அதை மீட்டுக் கொடுத்தார். Because God is wonderful. Whom we are worshiping. நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயமான தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷமா போங்க. என்ன நிறைய முகத்தை பார்க்குறேன், கவலையா இருக்கீங்க. காலையில் எனக்கு சபை தொடங்கினதே எனக்கு நிறைய யோசனைகள். நிறைய பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், எனக்கு தெரியாது. எத்தனை குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இழப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீர்கள், காரணம் இல்லாத குற்றச்சாட்டுகள், காரணம் இல்லாத பகைகள், இப்படி இதுலயே ஒடுங்கி போயிருக்கு இருப்பாங்க ஜனங்கள். ரொம்ப யோசித்து பார்த்தேன். யோசித்து பார்த்துட்டா சபையை தொடங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் உங்களுக்கு இதை என்ன சொல்றது என்றால், இந்த வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. புரியுதுங்களா? வாழ்க்கை நம்மளை அப்ரஸ் பண்ணுது. மனுஷன் காலில் போட்டு நினைச்சு ஏமாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பயப்படாதீங்க. இந்த அதிசயமான கர்த்தர் உங்க வாழ்க்கை பொறுத்து அதிசயங்களாக மாற்ற வல்லவராக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. ஆகவே இது கிறிஸ்துமஸ் மாதம். நானே ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவுன்னா, நம்ம ஜனங்களுக்கு கிறிஸ்துமஸ் செய்தியை தான் கொடுக்கணும், வேற செய்தியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்தேன். அப்போ கர்த்தர் டெய்லி ஜெபிப்பேன். நான் என்ன பேசணும் இந்த வாரம் ஆண்டவர் என்னும் போது கர்த்தர் சொன்னார், என்னை பற்றி ஏசாயா 9:6 பேசு. நான் அதிசயமானவர் என் ஜனங்களுக்கு சொல்லு. சோர்ந்து போட்டுருக்காங்க என் ஜனம். You tell them that I am a wonderful God. I will do wonders in their life. You tell them, யார மாதிரி to do wonders for you. உனக்காக அதிசயத்தை செய்ய கர்த்தர் இன்னைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்காகவும் அதிசயத்தை செய்ய கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக, சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சீரழிவுக்காக, உலகம் முழுவதும் காணப்படுகின்ற சீரழிவுகள் எல்லாவற்றையும் மாற்று அவர் இன்னைக்கு அதிசயநாதராக இன்னைக்கு அவர் இந்த உலகம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த யூனிவர்ஸ் முழுவதும் அவருடைய அதிசயம் தான். நாம் பார்க்கின்ற எல்லாம் அதிசயம். இந்த அதிசயநாதர், அதிசயமானவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம், பயப்படாதீங்க. வீட்டுக்கு போன உடனே பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. எத்தனை பேர் பார்ப்பேன் விசுவாசிக்கிறீங்க? மாற்றம் என்று சொல்வதை விட நீங்க அதிசயத்தை பார்ப்பீங்க. நடக்கக்கூடாத ஒன்று நடக்குவதுதான் அதிசயம். நிச்சயமா கர்த்தர் அப்படி நடத்துவார். கர்த்தர் தான் உங்களை அதிசயங்களாக நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து பெத்லகேம் பாலன் அதிசயமான நாமம் உடையவர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.